ஹாய் விவர்ஸ், நம்ம இப்போ பார்க்கக்கூடிய மூவியோட நேம் வந்து ஆரகன். மூவியோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆரகன் மூவியில் யார் டைரக்ட் பண்ணுது அப்படின்னா அருண் கேஆர். ஆக்டர் வந்து மைக்கேல் தங்கதுரை, கவிப்பிரியா மனோகரன், ஸ்ரீநந்தினி, கலைராணி, யாசர் இவங்கெல்லாம் வந்து நடிச்சிருக்கிறாங்க. இந்த ஆரகன் மூவியை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா 1200 அந்த காலகட்டத்திலிருந்து இன்றைய காலகட்டத்தை வரைக்கும் பயணிக்கக்கூடிய ஒரு சித்தரோட சீடனாக இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து தன்னோட இளமையையும் தன் சாகாவரத்தையும் தக்க வைத்து கொள்ள பெண்களோட அழகை வந்து பயன்படுத்தி வாழ்ந்துட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மனுஷன். அந்த பெண்களோட இளமையை வந்து பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் வந்து இந்த ஹீரோயின் வந்து சிக்கிறாங்க. அந்த ஹீரோயின் அழகை வந்து பறி போனதா இல்லையான்னு இந்த கதையில் வந்து சொல்லப்படுது. இந்த கதைக்களம் வந்து சுவாரஸ்யமாக கொண்டு போயிருந்தாலுமே இது வந்து கொஞ்சம் த்ரில்லிங்காக வந்து இல்லை. ஆனால் சிம்பிள் கதை தான். வந்து இது வந்து இழுவையாக வந்து இழுத்து இடைப்பட்ட காலத்தில் அப்படியே மாற்றி மாற்றி கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க. அவங்க கேரக்டருக்கு நல்ல விதமாக நடித்து ஒரு மூவி கொடுத்துருக்குறாங்கன்னே சொல்லலாம். நான் மூவிக்குள்ளே போகலாம். இந்த ஆரகன் மூவி வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 1260 1280 அந்த காலகட்டத்தில் கொண்டு போய் காட்டுறாங்க. அப்போ அந்த சமயத்தில் இருக்கக்கூடிய அந்த வேங்கை மாறனோட புத்தர்கள் 2 பேர் இருக்கிறாங்க. அது முதலாம் ஆதிகன் ஒருத்தர், ரெண்டாவது வந்து முதலாம் இளந்தரையன் ஒருத்தர், 2 பேர்த்த வந்து காட்டுறாங்க. முதலாம் ஆதிகன் வந்து நல்ல வீரமிக்கவனா காட்டிக்கிறாங்க. முதலாம் இளந்தரையன் வந்து கொஞ்சம் பயந்து சுவாகா லேடிஸோடவே எப்பவுமே இருக்கிற மாதிரி சுகமாக வாழ்கிற கேரக்டர் மாதிரி முதலாம் இளந்தரையனை வந்து காட்டிக்கிறாங்க. பாண்டியன் படைப்பிடிப்பு வந்ததுனால ஆதிகன் வந்து அந்த சமயத்தில் இறந்துடுறா. அப்படி முதலாம் இளந்தரையன் வந்து அங்கிருந்து தப்பிச்சு ஒரு காட்டுக்குள்ளே போயிடுற. அப்படி காட்டுக்குள்ளே போனவர் வந்து ஒரு வந்து சித்தரை வந்து பார்த்து அங்கேயே வந்து சீடனாயிடுற. அப்படி சித்தர்கிட்ட போய் கலையை வந்து கற்றுட்டுக்கிற. அப்படி ஒரு சமயம் கலையில் கற்றுட்டுக்கிற சமயத்தில் வந்து சித்தரை வந்து ஒரு தவத்தில் இருக்கும்போது பாம்பு ஒன்று வந்துடுது. அந்த பாம்பை வந்து இவன் வந்து சித்தரை வந்து கொத்தாமல் இருக்கிறதுக்கு கையில் பிடிச்சி தூக்கிடுற. அப்படி அந்த சமயத்தில் கையில் பிடிச்சி தூக்கும்போது அந்த பாம்பை வந்து இந்த இளந்தரையனை வந்து தீண்டிடுது. அவன் அந்த இடத்துலயே மடிஞ்சிட்றா. சித்தரை எழுந்திரிச்சு நம்மளுக்காக ஒரு உயிர் விட்டுருக்கிறானே அப்படின்னு சொல்லி அவனுக்கு வந்து உயிர் படைக்க வச்சு உனக்கு என்ன வர வேணும்னு கேட்குறா. அப்படி இதோட இந்த சீனை முடிச்சுட்டு இப்போ நிகழ்காலத்துக்கு வந்து தொடங்குற மாதிரி காட்டிக்கிறாங்க. அதுக்கு அவன் என்ன கேட்குறான் இன்ட்ரடக்ஷன் மேலே தான் வந்து அதை வந்து காட்டிக்கிறாங்க. இதோட ஸ்டாப் பண்ணிட்டு அதை வந்து அடுத்த நிகழ்காலத்தை வந்து கதையை வந்து காட்டுறக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த காலத்தை வரைக்கும் வாழ்றானா இல்லையா, அது என்ன வரம் கேட்டிருப்பா அப்படிங்கிறக்கோசரம் ஒரு கான்செப்ட்ல கொண்டு வராங்க. ஆனால் எப்படி இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் இதுலேயே தெரிஞ்சிருது இவன் தான் ஒரு கெஸ்ஸில் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடிகிற அளவுக்கு அந்த கேரக்டர் வந்து நடந்துக்கிற விதத்தை பார்த்தாவே தெரிஞ்சுக்குது. அப்படி அவன் என்ன கேட்டிருப்பா அப்படின்னா, எனக்கு சாகா வரத வேணும் என்று என்றுமே இளமையாக இருக்கணும் அப்படின்னாலாம் வந்து கேட்டிருக்க. அப்படி அதுக்கு முனிவர் வந்து நீ உனக்கு இன்றும் இளமையாக இருக்கணும்னா அந்த வாசிவேர் மூலிகை கொண்ட ஒரு பொம்மையை கூட கையில் கொடுப்பா. அப்படி அந்த வாசிவேர் மூலிகைங்கிறது வந்து 1000 பௌர்ணமி நிலவை பார்த்தக்கூடிய ஒரு செடியாக கருதப்படுது. அந்த வாசிவேர் மூலிகையினால் உருவாக்கப்பட்ட ஒரு சிலையை வந்து பௌர்ணமி நிலவில் வந்து வைக்கணும். மூலிகையெல்லாம் வந்து அதுக்கு சுற்றி ஊற்றிட்டு இவன் கையில் ரத்தத்தை வந்து அறுத்து அதில் விடணும். அது அறுத்து விடணும்னால அதுலேருந்து அந்த பௌர்ணமி வெளிச்சத்தின் மூலமாகவும் அந்த சிலை வந்து அதுக்கு மேலே வந்து ஒரு விதையோடு உருவாகும். அந்த விதையை வந்து யார் இவன் டார்கெட்டாக நினைக்கிறானோ, எந்த பெண்ணிலிருந்து அந்த அழகை வந்து இவன் பெறணும்னு நினைக்கிறானோ அந்த பெண்கிட்ட வந்து இந்த விதையை வந்து எப்படியாச்சும் அந்த விதையை வந்து சாப்பிட வச்சிடணும். எப்படியும் உடம்புக்குள்ளே வந்து உப்பு குத்திக்கிறோன்னு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். எப்படியோ வந்து உடலுறவு மூலம் வந்து ஒரு கருவை வந்து உருவாக்கணும். அந்த கருவை உருவாக்கும் போது கண்டிஷன் வந்து வைக்கிறாரு. முதல் கண்டிஷன் என்னென்னா உடலுறவு கொள்ளும் போது கட்டாயப்படுத்தியோ சம்மதமின்றியோ இந்த மாதிரியா வந்து உடலுறவு கொள்ளக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷனு. ரெண்டாவது கண்டிஷன் அப்படின்னா ஒரு 6 மந்த் கழிச்சு அந்த கருவை வந்து கலைச்சு அந்த கருவில் இருக்கக்கூடிய ரத்தத்தை கொண்டு வந்து தான் வந்து அதே பௌர்ணமி இதில் வந்து அந்த ரத்தத்தை வந்து சிலையில் வந்து நிலைக்க வைக்கணும். அப்படி நிலை வைக்கும்போது இவனுக்கு ஒரு பூ மாதிரி கிடைக்கும். அந்த பூவை வந்து இவன் விழுங்குறதுனால வந்து இன்று இளமையா வந்து இருப்பான். இந்த சிலை வந்து இடப்பட்ட காணாத போயிடுச்சு அப்படின்னா, இந்த சிலைகள் வந்து பாதிக்கப்பட்டது அப்படின்னா இவனோட வந்து இளமை வந்து போயிடும் அப்படின்னு சொல்லி அங்கே 2வது கண்டிஷனாக வந்து சொல்றாரு. இவன் கொடுத்த சிலையை வந்து இவன் வந்து பத்திரமா பார்த்துக்கணும். அதுதான் வந்து இவன் 2வது கண்டிஷனாக இருக்கு. அந்த சித்தரை வந்து இந்த 2 கண்டிஷனோட இந்த செயல்முறை விளக்கத்தோட அந்த சிலையை வந்து கொடுத்துறா. அப்படி இப்போ நிகழ்காலத்தில் வந்து காட்டுறாங்க. ஹீரோனும் ஹீரோயினையும் வந்து லவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த ஹீரோயின் வந்து ஹாஸ்டலில் தங்கிட்டு வேலை பார்த்துருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஹீரோவுக்கும் ஒருத்தர் இல்லாத மாதிரி காட்டுறாங்க. அவங்களுக்கும் ஹீரோயினுக்கும் ஒருத்தரும் இல்லை. இவங்க 2 பேர்த்துல ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த லவ் பண்ணிட்டு இருக்கிற இடைப்பட்ட காலத்தில் வந்து இந்த ஹீரோயின் பீச் பார்க்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து சுற்றிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம் நாம அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு தான் யாருமே இல்லையா அப்படின்னு ஹீரோ சொல்ல, இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்களாம் இருக்கிறாங்க அவங்க மூலமாக வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸர் மூலம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து சொல்கிறான்,
உனக்கும் எனக்கும் கிடைக்கக்கூடிய சம்பளத்தை வச்செல்லாம் ஃபேமிலி ரன் பண்ண முடியாது. 6 லட்சம் தான் சேர்த்து வச்சிருக்கிறேன். இன்னும் எப்படியாச்சும் 4 லட்சம் சேர்த்துனா ஒரு 10 லட்ச ரூபா ஆயிடுது. அதை வச்சு நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கும் அவள் ஒப்புக்கொள்கிறான். ஹீரோயினி வேறு வேலையை பார்க்கலான்னு சொல்லி ரெசியூம் எல்லாம் போட்டிருக்கிறான். அந்த சமயத்தில் ஒருத்தரை வந்து உங்கள் ரெசியூம் எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் ஒரு வேலை செய்யணும், காட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு அம்மாவை வந்து நீ நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு சம்பளம் 70,000 ரூபா சொல்கிறான். சரி அதுக்கு அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த ரெசியூம் வேலை வந்து கொடுத்துட்டு வந்துடுறா. அப்படி இங்கே வந்து ஹீரோவுக்கு வந்து 70,000 ரூபா சம்பளம் கிடைக்கிது. இது இருந்ததுன்னா நம்ம சீக்கிரமாகவே ஒரு வருஷத்துலேயே 4 லட்சத்துக்கு மேலாவே வந்து நம்மளுக்கு கிடச்சிருது. அதனால் நம்ம சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு எல்லாம் சொல்லும்போது அவனுக்கு முதல்ல வந்து ஹீரோ வந்துக்கவே இல்லை. அதெல்லாம் வேண்டாம், அங்கே யார் என்னன்னு தெரியாது, நீ வாட்டுக்கு திடீர்னு போகிற அப்படின்னு எல்லாம் வந்து கேர் எடுக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்கில் காட்டிட்டு போவாங்க. நம்ம ஹீரோ வந்து சமாளிச்சார். அப்படி சரி எப்போ கிளம்புறோம்னு, ஒரு வாரம் கழிச்சு கிளம்புற அப்படின்னு. சரி ஒரு வாரம் கழிச்சு கிளம்புறீங்களா, அது வரைக்கும் நீ எங்கூட இரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால ஹீரோயினை வந்து கூட்டிகிட்டு வந்து இவனோட ரூம்லேயே வந்து ஒரு வாரம் தங்க வைக்கிற மாதிரி இருக்குது. அந்த சமயத்தில் வந்து ஹீரோயினுக்கு ஓவராக பழக்கமாயிருது. அந்த பழக்கத்திலேயே அந்த ஒரு வாரம் வந்து கிடக்கிற மாதிரி இருக்குது. அந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து ஹீரோயினி வந்து ஒரு மேஜிக் பார்த்துட்டு இதே மாதிரி நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வந்து ஹீரோ வந்து சித்தருக்கு அப்பாற்பட்டதை இவங்கெல்லாம் வந்து செய்கிறது, அவங்க தான் வந்து ரியாலிட்டியாக வந்து உண்மையாக செய்கிறது அப்படிங்கிறத கான்செப்டை வந்து கொண்டு வராரு. அவங்க வந்து 2 முறையில் வந்து செய்வாங்க. ஒன்று வந்து நம்ம மனசில் இருக்கக்கூடிய என்னென்னு சொல்லுவாங்க, 2வது அவங்களோட மனதை வந்து இன்னொருத்தர உடம்புல புகுத்தி செய்ய வைக்கிறது செய்யணும்னு. அந்த 2வது கான்செப்ட் வந்து செய்யணும்னா அதுக்கு எப்படிப்பட்ட நபர்கள் வேணும் அப்படின்னா, சிங்கம் வேட்டையாடப்படும் போது 1000 எருமைகள் இருந்தாலுமே அது ஒரு எருமையை மட்டும் குறிப்பாத்து கரெக்டாக வந்து சிங்கம் வந்து ஜெயிச்சிரு. அது எப்படி ஜெயிக்குதுன்னா, அந்த எருமை வந்து பலவீனமாக இருக்கிறது சிங்கம் வந்து உணர்ந்துருது, அதனால வந்து ஜெயிக்குது. அதே மாதிரி தான் மனுஷங்களையும் சில வந்து பலவீனமாக இருக்கிறத பயன்படுத்தி ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் மென்ஷன் பண்ணுவார். ஸோ ஒரு வாரம் முடிஞ்சிருது. அப்புறம் போய் காட்டுக்கு போயிடுற. அப்படி பார்க்க சொன்ன ஒரு வயசானவளை வந்து பார்க்குற. அப்படி அந்த பார்க்குற சமயத்தில் வந்து அதே இடத்துல பக்கத்தான வந்து இன்னொரு கர்ப்பிணியான ஒரு பெண்ணை வந்து சங்கிலியால் கட்டி வச்சிருக்கிற ஒரு ரூமில் வந்து அடைச்சி வச்சிருக்கிறதா காட்டியிருப்பாங்க. ஹீரோயினி வந்து அந்த வயசானவங்களுக்கு பணிவிடை செஞ்சுட்டே இருக்கிற. அப்படி பணிவிடை செஞ்சுட்டே இருக்கும்போது அவளோட கண்டிஷன் இருக்குது, கண்ணாடியெல்லாம் பார்க்கக்கூடாது, செல்லு ஃபோன் பேசுகிற செல்லு வந்து ஒரு தடவை ரிப்பேர் ஆகி போயிடுது. 2-3 மாதத்துலேயே வந்து இவன் வந்து கர்ப்பமாக இருக்கிறத வந்து தெரிஞ்சிருது. அங்கே இருக்கிற வீட்டில் பார்க்குற அந்த அம்மாவிட்ட வந்து வயசான அந்த அம்மாவிட்ட வந்து சொல்கிறேன், நான் கர்ப்பமாக இருக்கிறேன் அப்படின்னு எல்லாம் வந்து சொல்கிறேன். அப்படி அதுக்கு அந்த அம்மா முதல்ல வந்து பேசுகிற மாதிரி இருக்குது. இது வந்து இந்த மாதிரி காலத்தில் இப்படி தான் முதல் பண்ணுவீங்களா இல்லையான்னு அப்படியே பேசுகிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஹீரோயின் வந்து நான் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க தான் இருக்க போகிறோம், இவனுக்கு முன்னாடி சர்ப்ரைஸாக வந்து நான் போய் சொல்லணும், அவன் ஃபேஸ் வச்சிருக்கான்னு நான் பார்க்கணும் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கிறேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த ஹீரோட சுயரூபம் வந்து அங்கே தெரியற மாதிரி காட்டுறாங்க. என்ன அப்படின்னா, ஹீரோட சுயரூபம் காட்டுறது எப்படின்னா, இந்த ஹீரோயினி பார்க்கக்கூடிய அனைத்து பேருமே, அதான் அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே வந்து ஹீரோ தான் அப்படிங்கிற நிலையில் காட்டுறாங்க. ஹீரோ தான் வந்து உருவம் மாதிரி எல்லாத்தோட ரூபத்தில் வந்து இருக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு போயிருக்கிறாங்க. இதுதான் பௌர்ணமியின் இதில் வந்து அவன் வந்து என்ன வடிக்கிற எப்படி அந்த பூவை திணிச்சா எல்லாமே ஒரு கான்செப்ட் போயிடுது. இவன் வந்து அந்த கருவோட ரத்தத்தை வந்து தெளிக்கணும். அந்த கருவோட ரத்தத்தை தெளிக்கிறதுக்கு என்ன வேண்டியாரா போய் ஹீரோயின் ஏதோ ஒரு மூலிகை செடியை பக்கத்தாண்ட வச்சு மயக்கமடைய செய்கிறா. மயக்கமடைஞ்சு அங்கே இருக்கிற இந்த கரு கலைச்சி அந்த கருவோட ரத்தத்தை வந்து எடுத்துகிட்டு வர மாதிரி காட்டியிருக்கிறாங்க. அந்த சமயத்தில் அந்த சங்கிலியான கட்டி வச்சுக்கல வயசான பிரெக்னன்சியான, அதாவது மாசமாக இருக்கக்கூடிய அந்த பெண்ணு யார் அப்படின்னா இதே மாதிரி பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணாக தான் இருக்குது. ஆனால் இவன் வந்து கருவை கலைக்க முடியல, அது மாதிரி அந்த பெண்ணை வந்து தப்பிச்சிட்ட மாதிரி காட்டுறாங்க. ஹீரோ வந்து சொல்கிறான், நீ ஒருத்தி தான் வந்து தப்பிச்சிட்ட, மற்றவங்க எல்லாம் சிக்கிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறான். அந்த பெண்ணு வந்து கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய வயசான பெண்ணு வந்து இந்த குழந்தை தான் வந்து உன்னை வந்து கொல்ல போகுது அப்படின்னு சொல்லி பகிரமாக வந்து சொல்கிற மாதிரி கான்செப்டை கொண்டு போயிருக்கிறாங்க. அந்த வீட்டையெல்லாம் வந்து கூட்டிகிட்டு இவன் வந்து பூஜைக்கு தயாராக ஹீரோயின் வந்து கண் விழிச்சிட்றான். கண் விழிச்ச சமயத்தில் அவனால் நடக்க முடியல, ரத்தத்தோடவே இவன் வந்து அந்த வீட்டை விட்டு வெளியே வர மாதிரியே இருக்குது. அம்மா அம்மானு தொலைவிட்டே வர மாதிரி இருக்குது. எப்படி அம்மா அம்மானு கூப்பிட்டு அந்த வயசானவ வந்து சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருந்த அந்த மாசமான கர்ப்பிணியாக இருக்க இடத்த நோக்கி போனோடனே சாத்தி இருக்குது. அந்த கதவை திறந்துட்டு உள்ளே போய் பார்க்கும்போது இவன் சங்கிலியாக கட்டியிருக்கான்னு தெரியுது. நீ எல்லாம் ஆறுன்னு சொல்லும் போது எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறான். ஹீரோயினி வந்து கர்ப்பிணியான பெண்ணை வந்து விடு வச்சாரா. அப்படி வீடு எல்லா விஷயமும் தெரிஞ்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறா. அப்படி காட்டிடுறாங்க. அந்த அம்மா வந்து வீட்டில் இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க. அப்போ வந்து ஹீரோயின் என்ன சொல்கிறான், முன்னதான் உன்னோட ஃபேஸ் எல்லாம் வந்து தெரியாது இருந்தது, நீ அம்மாவை இடத்துல தான் நடிச்ச, ஆனால் இப்போ வந்து உன்னோட சுயரூபம் உன்னோட உருவம் வந்து தெரியுது அப்படிங்கிற கான்செப்ட் கொண்டு போயிடுறாங்க. ஹீரோ என்ன சொல்கிறா அப்படின்னா, என்னோட வாழ்க்கை எனக்கு முக்கியம், என்னோட இளமை முக்கியம், நான் வாழணும், இதுக்காக நான் எத்தனை உறவுகளை எனக்கு கிடச்சிருந்தாலுமே அந்த உறவுக்கு நான் மதிப்பு கொடுத்திருந்தாலும் பாசம் வச்சிருந்தாலுமே என்னோட சூழ்நிலை காரணமாக நான் இப்படி தான் நடந்தாகணும், அதுக்காக நான் பாரபட்சமெல்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுற மாதிரி காட்டிக்கிறாங்க. ஹீரோயினி அதை அழுதுகிட்டே இருக்கிறான். இவன் வந்து பூஜைக்கு தயாராகிறான். அதே மாதிரி அந்த ரத்தத்தை எல்லாம் ஊற்றி அவன் ஒரு பூவா அரும்பு கிடச்சிருது.
அவன் முழுங்கி அவங்க சிலையை வச்சு பூஜை பண்ண ஹீரோயினியோட அழகெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அவனுக்கு வந்து அழகை வந்து கிடைச்சிக்கிற மாதிரி இருக்குது. இது அழகு கிடைச்சிருச்சா இல்லையான்னு அவன் வச்சிருக்க கண்ணாடி வழியை பார்க்குறான். கண்ணாடியில் அழகு கிடைச்சிருச்சு அப்படின்னு சந்தோஷமாக இருந்து அங்கேருந்து வர சமயத்தில் இப்போ ஹீரோயின் வந்து அழகான போய் வயசான கிளவி தோற்றத்தில் காணப்படுவா. வயசான கிளவி மாதிரி ஆயிடுவா. அந்த வயசான கிளவி மாதிரி இருந்தாலும் என்ன பண்ணியிருப்பா இவா அப்படின்னா, ஹீரோ வச்சிருக்கக்கூடிய அந்த சிலையை வந்துட்டு எப்படி தூக்கிட்டு வந்தான்னு தெரியல. அந்த சிலையை தூக்கிட்டு வந்திருப்பான். தூக்கிட்டு வந்துட்டு தீக்குள்ள வந்து அந்த சிலையை தூக்கி ஹீரோயின் வந்து தூக்கி போட்டுறா. அப்படி அந்த போட்டோடனே அந்த சிலை பாதிக்கப்பட்டு அவனுக்கு வந்து பழைய மாதிரி வயசானவனாக மாறிடுவா. கிழவ மாதிரி மாறிடுவா. அந்த பிரெக்னன்சியாக இருக்கக்கூடிய அந்த வயசான லேடி அவன் எப்படியோ தப்பிச்சு அந்த ஊர் விட்டு வேறு பக்கம் போயிடுற மாதிரி காட்டிக்கிறாங்க. இந்த கதையை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள். மேலும் புதிய மூவியோட உங்களை வந்து சந்திக்கிறேன்.